வணக்கம், என் பேர் ஸ்ரீ தத்தாத்திரேயன். வேர்ல்டு ஸ்கில் கவுன்சிலுக்காக சர்டிஃபிகேட்டுக்காக இந்த டெமோ அக்குபஞ்சர் டெமோ வீடியோ நம்ம பண்ணுறோம். இது டீபல்ஸ் இவர் பல்ஸ் செக் பண்ணி பார்த்ததில் காற்று மூலமும் நெருப்பும் தூண்டி உள்ள பாயிண்ட் நம்ம இப்போ தூண்ட போகிறோம். இப்போ பாயிண்ட் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கு. இப்போ பல்ஸ் வேலை செய்யுதுன்னு செக் பண்ணிட்டோம். இப்போ ட்ரீட்மெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் இவருடைய பல்ஸ் வேலை செய்யுது. நன்றி. வணக்கம். இப்போ எனர்ஜி ஹீலிங் எப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதாவது ஒரு மனிதனுக்கு 7 சக்கரங்களால் உடல் இயங்குது. இந்த 7 சக்கரங்கள் சமநிலை தவறுச்சுன்னா அப்படின்னா தான் நோய்கள் உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இவருக்கு நோய்கள் இப்போ சக்கரா ஸ்கேன் பண்ணி அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்டுங்கிறத நம்ம எனர்ஜி ஹீலிங்லாம் பார்க்க போகிறோம். முதல்ல உப்பு கரைசல் அப்படி இல்லைன்னா ஒரு மிஸ்டிக் ஃபயர் நம்ம ரெடி பண்ணணும். இப்போ உப்பு கரைசல் இல்லாத நம்ம மிஸ்டிக் ஃபயர் தயார் பண்ணுறோம். மிஸ்டிக் ஃபயர் நம்ம தயார் பண்ணியாச்சு. இப்போ முதல்ல இவருடைய சக்ராஸை ஸ்கேன் பண்ணி பார்க்க போகிறோம். ஒரு சக்ரா ஸ்கேன் பண்ணி பார்த்ததுல ஒரு சில சக்ரா சமநிலை தவறு இருக்கு. இப்போ அந்த சக்ரா சரி பண்றதுக்கு முன்னாடி அவருடைய பிராணோடலாம் நம்ம கலைக்க போறோம். இந்த பிராணோடல் கலைக்கிறதுங்கிறது 3 தடவை செய்யணும். நேரம் குறைவாக இருக்கிறதுனால நம்ம ஒரு முறை செய்யணும். இப்போ பிராணோடல கலைச்சாச்சு. சக்ராஸில் இருக்கிற கழிவு நீக்கிறதுக்கு ஒரு சில குறியீடுகள் நம்ம போடணும். இப்போ சக்கராஸ்க்கு கழிவு நீக்கிறதுக்கான குறியீடுகள் போட்டாச்சு. இப்போ பிராணோடல இருக்கிற கழிவுகளை நான் மிஸ்டிக் ஃபயருக்கு இழுத்து விடுறேன். பிராணோடல இருந்து கழிவுகளை மிஸ்டிக் ஃபயருக்கு நீக்கியாச்சு. இப்போ இவருக்கும் மிஸ்டிக் ஃபயருக்கும் உண்டான துண்டிப்பா இணைப்பா நான் துண்டிக்கிறேன். மிஸ்டிக் ஃபயரை சீல் பண்றோம். இப்ப இவருக்கு அந்த சக்கராஸுக்கு எல்லாத்தையுமே சத்தி விட்ட போறோம். அதுக்கு உண்டான குறியீடுகளை நாம போட போறோம். இவருக்கு சக்கராஸுக்கு குறியீடுகள் போட்டாச்சு. இப்ப அந்த சக்கராஸுக்கு சத்தி விட்ட போறோம். சக்கராசுக்கு சத்தி ஊட்டியாச்சு. இப்போ இவரை எந்திரிச்சு ஒரு பக்கமா உட்கார சொல்றோம். இப்போ இவருடைய கை கால்களுக்கு குறியீடுகள் போட்டு சத்தி விட போறோம். இவருக்கு எனர்ஜி ஹீலிங் கொடுத்தாச்சு. இப்போ எனக்கு இவருக்கு உண்டான தொடர்பை துண்டிக்க போகிறோம். அவ்வளோதான். இதுதான் எனர்ஜி ஹீலிங்.